வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னொரு காலங்களில் முன்னோர்கள்லாம் நம்மளோட பெரியவங்களாம் கோயிலுக்கு போகிறப்ப இல்லை, கோயிலுக்கு போகிறப்ப நார்மலாகவே பட்டை போட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பட்டை போடுறதுல ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா 3 கோடுகள் போட்டிருப்பாங்க. அதன் பேர் என்ன அப்படின்னா, சாஸ்திரத்தில் திரிபுண்டரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 கோடுகள் ஏன் போடுறாங்கன்னா, இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய மும்மலங்களையும் அழித்து முக்காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த பட்டை போடுறாங்க. சரிங்களா? மும்மலங்கள்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற மும்மலங்கள்ல இருந்து நம்ம வெளியில இறை அருளை பெறணும். 3 காலத்தில் நம்ம செய்யக்கூடிய, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்திலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்களையும் நம்ம இந்த திரிபுண்டரம் என்ற பட்டையை போடுறது மூலியமா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ யாரும் பெருசா அதை பயன்படுத்துறோமா அப்படின்றது தெரியல. ஸோ எப்பொழுதும் சாதாரண நேரத்தில் நம்ம பட்டை போடலைனாலும் கோயிலுக்கு போறப்பையும் ஆன்மீக யாத்திரைக்கு போறப்பையும் 3 கோடுகள் உள்ள இந்த திரிபுண்டரம் என்ற பட்டையை அணிவித்து சிவபெருமானை போய் நம்ம பார்த்து அவரோட அருளை பெறுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? நன்றி நண்பர்கள்.